இதுக்கு பேர் தான் பேய் செடி, கோஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. ஜப்பான்ல சூரிய ஒளியே படாத அடர்ந்த காட்டுக்குள்ள மரத்தடியில தான் இந்த செடியெல்லாம் வளருமா. பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாரும் படிச்ச ஒரு அடிப்படை பாடம் என்ன தெரியுமா? தாவரங்கள் வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பச்சையம், குளோரோஃபில், அது மூலமா தனக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும் மரத்துல செடியில எல்லாம். இதுதானே இயற்கை. ஆனா பாருங்க, இந்த இயற்கை விதியையே உடைச்செறியக்கூடிய ஒரு விசித்திரமான தாவரம் தான் ஜப்பானுடைய அடர்ந்த காடுகள்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த செடி. பொதுவா தாவரங்கள் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பச்சை நிறம் தான். ஆனா பாருங்க, ஜப்பானுடைய காடுகளில் வளரக்கூடிய இந்த விசித்திரமான தாவரங்களுக்கு பச்சையம் கிடையாது. உதாரணமா மோனோட்ரோபாஸ்ட்ரம் கியூமைல், அது சுத்தமா கிடையாது. ஸோ அதனாலேயே இந்த செடி பார்க்கறதுக்கு பச்சை கலர்ல இருக்கவே இருக்காதான். மாறா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மெழுகு சில மாதிரி, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையோட பார்க்கறதுக்கு வெள்ளை கலர்ல வெளிர் பிங்க் நிறத்துல இருக்குமா. அடர்ந்த காட்டு இருட்டுல காஞ்சு போன சருகுகளுக்கு இடையில தரையோட தரையா திடீர்னு முளைச்சிருக்குமா. இந்த வெண்ணிற உருவங்களை பார்க்கும்போது ஏதோ காட்டுக்குள்ள ஆவியே நடமாடுற மாதிரியான தோற்றம் தான் இருக்குமா. இந்த அமானுஷ்ய தோட்டத்தின் காரணமா தான் இந்த செடிக்கு பேய் தாவரங்கள் அப்படிங்கிற பேர் இருக்கு. அது போக பார்க்கறதுக்கு அழகாகவும் அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கக்கூடிய இந்த மலர்கள் காடுகளுக்கு ஒரு அமானுஷ்ய அழகத்தான் கொடுக்குது. ஸோ இங்கே தான் இயற்கையுடைய மிகப்பெரிய மர்மம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு பச்சையம் கிடையாது, அதனால சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி இந்த செடிகள் எல்லாம் உயிர் வாழுதுன்னு தானே கேட்குறீங்க? காடுகளுடைய நிலத்தடியில நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்கு. அங்க பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ் மாதிரி மிகப்பெரிய வலைப்பின்னல் இருக்கும். பெரிய பெரிய மரங்களுடைய வேர்களுக்கு இந்த பூஞ்சைகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான கூட்டணி எப்பவுமே இருக்கும். அதாவது மரங்கள் சூரிய ஒளியில கஷ்டப்பட்டு தயாரிக்கக்கூடிய சர்க்கரை, அது போக பிற உணவுடைய ஒரு பகுதியை வேர்கள் வழியா இந்த பூஞ்சைகள் எடுத்துக்கும். அப்படித்தான் பூஞ்சைகள் உயிர் வாழும். ஆனா பாருங்க, இந்த பேய் தாவரங்கள் என்ன தெரியுமா செய்யும்? அந்த பூஞ்சைகள் கூடயே ஒட்டிக்கிட்டு அது மரத்துக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சத்துக்களை இது தந்திரமா திருடி தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கும்.